எல்லா டீச்சர்ஸ்க்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல்குள்ளேயே ஒரு சூப்பரான ரீசோர்ஸ் ஷேரிங் கம்யூனிட்டிய எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாமா? இது உங்க டீச்சிங் ஸ்டைலையே மாத்துறதோட உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்த போகுது. வாங்க இதுக்குள்ள போலாம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? ஒவ்வொரு லெசன் பிளானையும் ஸ்கிராச்ல இருந்து திரும்ப திரும்ப செய்யும்போது எவ்ளோ டயர்டா இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதே வேலைய உங்க பக்கத்துல இருக்கிற டீச்சர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த நேரத்தை மிச்சப்படுத்தினா எவ்ளோ நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல எதுக்காக நாம ரிசோர்ஸ ஷேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதுக்கு ஒரு சிஸ்டம் எப்படி செட் பண்றது, அதை ஆரம்பிக்க 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போம். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலான்னு சில ஐடியாஸ், கடைசியா நம்ம டீமை எப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா உருவாக்கலான்னு பார்க்க போறோம். ஓகே, முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எதுக்கு ஷேர் பண்ணணும்? தனியா வேலை செய்யறதுக்கும் டீமா சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம். பாத்தீங்களா, ரெண்டுத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு. ஒரு பக்கம் தனியா வேலை செய்யும்போது ஒரே வேலைய திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கும், புதுசா யோசிக்க முடியாது, சீக்கிரமே டயர்ட் ஆயிடுவோம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, சேர்ந்து வேலை செய்யும்போது நம்ம நேரமும் மிச்சமாகுது, விதவிதமான ஐடியாஸ் கிடைக்குது, ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட்டா இருக்க முடியுது. இது நம்ம வேலையை ஈஸியாக்குறது மட்டும் இல்ல, நம்ம வேலையை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்துது. சரி, ஷேர் பண்றது முக்கியம்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அதை எப்படி செய்யறது? சும்மா பேசினா மட்டும் பத்தாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு நல்ல சிஸ்டம் வேணும். அந்த வெற்றிக்கான அமைப்பை எப்படி உருவாக்கலான்னு இப்ப பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ட் ரிசோர்ஸ் ஷேரிங்னா என்ன? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது ஒரு பிளானிங். ஒருத்தருக்கொருத்தர் இமெயில்ல ஃபைல் அனுப்புறதுக்கு பதிலா ஸ்கூல் லெவல்ல எல்லா டீச்சிங் மெட்டீரியல்ஸையும் ஒரே இடத்துல ஒழுங்கா சேமிச்சு வைக்கிறது. தேவைப்படும்போது யார் வேணாலும் ஈஸியா எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் நம்ம கூட்டு முயற்சிக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. இப்போ நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். தியரியெல்லாம் போதும், இப்போ ஆக்ஷனுக்கு வருவோம். இது நீங்க இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவை இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இது எவ்ளோ ஈஸின்னு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் பொதுவா ஒரு இடத்த முடிவு பண்ணுங்க. அது ஒரு கூகுள் டிரைவ் ஃபோல்டரா இருக்கலாம், இல்ல நம்ம ஸ்கூல் சர்வர்ல ஒரு இடமா இருக்கலாம். ரெண்டாவது, அதுல கிளாஸ் வாரியா சப்ஜெக்ட் வாரியா ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் தேடுறது ஈஸி. மூணாவது, தயக்கமே இல்லாம உங்க பெஸ்ட் மெட்டீரியல்ஸை அதுல அப்லோட் பண்ணுங்க. கடைசியா, அப்பப்போ எல்லாரும் ஒன்னா உட்காந்து எது நல்லா ஒர்க் ஆகுது, எதை பெட்டர் பண்ணலான்னு பேசுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பர், நம்ம சிஸ்டம் இப்ப ரெடி. அடுத்த கேள்வி, அதுல என்னத்த போடுறது? நாம உருவாக்குன இந்த லைப்ரரிய உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா மாத்த என்னென்ன விஷயங்கள்லாம் நாம பங்களிக்கலான்னு சில ஐடியாஸ் இங்க இருக்கு. உங்க லெசன் பிளான் இருந்து ஆரம்பிச்சு நீங்க யூஸ் பண்ற பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ், ஒர்க் ஷீட்ஸ், என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கான இமெயில் டெம்ப்ளேட்ஸ் வரைக்கும் எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு விஷயம் உங்க டீம்ல இருக்க இன்னொருத்தரோட பல மணி நேர வேலையை மிச்சப்படுத்தும். இதுதான் டீம் ஒர்க்கோட பவர். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இது வெறும் ஃபைல்ஸை ஒரு ஃபோல்டர்ல அடுக்கி வைக்கிற விஷயம் கிடையாது. இது அதை விட ரொம்ப பெரியது. டீச்சர்ஸா நாம ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட்டா இருந்து சேர்ந்து வளர்ற ஒரு கல்ச்சரை உருவாக்குறது பத்தினது. இந்த கோட் எல்லாத்தையும் சொல்லிரணும் இல்லையா? ஒரு டீமோட பலம் அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பலமும் அந்த டீம் தான். நம்ம தனிப்பட்ட திறமைகள் எல்லாம் ஒன்னா சேரும்போது அதோட சக்தி பல மடங்காகுது. ஒருத்தரோட வெற்றி எல்லாருடைய வெற்றியாவும் மாறுது. இந்த முழு உரையாடலோட முக்கியமான சாராம்சம் இதுதான். நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உழைப்பும் நாம அதை பகிரும்போது அது ஒரு கூட்டு சக்தியா மாறுது. அந்த சக்தி நம்மையும் நம்ம மாணவர்களையும் கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஆனா இது ஒரு முடிவில்ல, இது ஒரு ஆரம்பம். நீங்க இனிமே ஒரு பார்வையாளர் மட்டும் இல்ல, இந்த மாற்றத்தோட ஒரு பகுதி. அந்த முதல் அடியை எடுத்து வைங்க. யோசிங்க, நீங்க முதல்ல உங்க டீம் கூட ஷேர் பண்ண போற அந்த ஒரு சூப்பரான ரிசோர்ஸ் அது என்னவா இருக்கும்?